ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே வந்து பாகியலட்சுமி சீரியல் ஏன் இப்படி போகுது, என்ன தான் ஆச்சு இந்த கதைக்கு, எல்லாருக்குமே வந்து எரிச்சல் தர மாதிரி வந்தது. முன்னாடி லொல்லு சபான்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடும். பெரிய பெரிய ஃபேமஸான படங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த படத்தை கிண்டல் பண்ணி ஸ்பூஃப் மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பாகியலட்சுமி சீரியலோட ஸ்பூஃபை பாகியலட்சுமியிலே போடுறாங்களா, கிண்டல் பண்ணி எதுவும் போட்டுட்ருக்காங்களா? திருப்பி வந்து திடீர்னு ஒரே நாள் ராத்திரியில் கோபியை நல்லவராக்கி இங்கே வந்து ஈஸ்வரியை வம்புக்கிறது தான் கதைங்கிற மாதிரியும், ஈஸ்வரியை வந்து கோபி ஏமாத்துறாரு, எமோஷ்னலாக வந்து ஏமாத்துறாருங்கிறத மட்டும் வச்சு கதையாக கொண்டு போய் அம்மா எனக்கு நெஞ்சு வலிச்சிருமா, எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருமா அப்படின்னு சொல்லியே இனியாவாயும் ஈஸ்வரி வாயும் அடைக்கிறது, இனியாவும் ஈஸ்வரி இப்போ வரைக்கும் எதையும் புரிஞ்சுக்காமலே இருக்கிறது அப்படின்னு மட்டுமே கதையை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இது ஏன் நம்ம இழுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கோவமாக சொல்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில், தாத்தாவுக்கு பதிலாக வந்து பாட்டி ஈஸ்வரியோட கேரக்டரை முடிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னு கமெண்ட்ஸ் வரும். இன்றைக்கி ப்ரோமோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாத்தாவுக்கு பதிலாக பாக்கியாவுடைய கேரக்டரே முடிச்சு வச்சிங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொந்தளிப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ விவகாரமும் இருக்கும் பொழுது இப்போ நம்ம இதுக்கப்புறம் எதிர்பார்க்கறது ஏதாச்சும் ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். இப்போ ராதிகாவை இங்கே வீட்டில் தங்க வச்சாச்சு, மையோ இங்கே தங்க வச்சாச்சு, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ராதிகாவும் பாக்கியாவும் திருப்பி பழையபடி க்ளோஸ் ஆகிறது. இப்போ இந்த சமயத்தில் வந்து அந்த கேஸ் திருப்பி விசாரணைக்கு வர்றது. இப்போ இன்னும் கோபிகிட்ட மேலே போட்ட கேஸை அவங்க வாபஸ் வாங்கலை. ஏன்னா வந்து அது பெரிய ஒரு குற்றம், அத்தனை பேருக்கு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அது இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் அது முன்னாடி பாக்கியா மேலே ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸையும் சேர்த்து வச்சு இப்போ பேசி, ஏன்னா வந்து அத்தனை பேருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, இது வந்து ஒரு வேணும்னே பண்ண ஒரு விஷயம், அதனால் அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து இவருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு வந்து இவர் ஜெயிலுக்குள்ளே அனுப்புனாங்க. ஒரு வருஷம் அவர் இருக்க மாட்டாருன்னு தண்டனை வர, அப்போ அந்த சமயத்தில் வந்து முதல்ல ஈஸ்வரிலாம் தாம்தும்னு குதிக்க, ஆனால் வந்து அது பாக்கியா விட்டு கைமீறி போயிடுச்சு, வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி எதையாச்சும் சொல்லி அவரை மட்டும் உள்ளே தள்ளிட்டாங்க. அப்புறம் வந்து ராதிகா பாக்கியா இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆணோட ஒரு உதவியே தேவையில்லைங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் திருப்பி அவர் வரும்பொழுது இப்போ ராதிகாவும் பாக்கியாவும் மூவ் ஆன் ஆயிருந்தாங்க வாழ்க்கையில். திருப்பி அவரும் வந்து அவரோட வாழ்க்கையை புதுசாக தான் ஆரம்பிச்சிக்க வேண்டியது இருந்துச்சுங்கிற மாதிரி வச்சு யார் கூட நீங்கள் சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, சேர்த்து எரிச்சலாக்கிறதுக்கு சேர்க்காமலாச்சும் பிரிச்சாச்சும் விட்டுருங்கிற மாதிரி தான் கதை இப்போ போகுது. அதுக்கு நடுவில் எப்பயாச்சும் தரையில் ஏதாச்சும் விழுந்தாச்சும் வந்து இனியாவுக்குலாம் வந்து கொஞ்சமாச்சும் மூளை வருதா, இல்லை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிறாங்களா சுயநலமாக, அதே சமயத்தில் எதையுமே புரிஞ்சுக்காமல் இந்த வயசுலேயுமே வந்து இது 4 வயசு குழந்தையாட்டம் அடம் பிடிச்சிட்டுனா இருக்க போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னா வந்து அடுத்து நம்ம அட்லீஸ்ட் ஒன்று எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் கோபியே ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து, இல்லை இது வந்து இதுக்கப்புறம் நான் பாக்கியா வீட்டு தான் நல்லா இருக்காது, முன்னாள் மனைவி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு முன்னாள் மனைவிக்கு சம்பளம் போய் வாடகை கொடுத்துக்கிட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்க வேணாம், இவர் திருந்திட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்போ அவரே கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வேணால் என் கூட வரதா இருந்தால் வாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா, நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருன்னா பெட்டர். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள்.